தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனங்களின் தலைப்பு ஒரே கடவுள், ஒரே பரலோகம், ஒரே நரகம், ஒரே கல்லறை. சில மதங்களில் பார்த்தீங்கன்னா மரித்து அடக்கம் பண்ணும்போது கூட இது மேல் தட்டுக்கு, இது மத்திய தட்டுக்கு, இது கீழ்த்தட்டுக்கு என்று 3 விதமான அடக்கு முறைகளை செய்வார்கள். அடக்கு முறைகள் என்றால் அடக்கம் செய்யப்படுகிற முறை. நான் கிறிஸ்துவ கல்லறைன்னு சொல்கிறேன் இல்லையா, அது போல் 3 அடக்க முறைகள். நமக்கு அவ்வாறு கிடையாது. ஒரே கல்லறை தான் கோடீஸ்வர கிறிஸ்தவனுக்கும், அதே கல்லறை தான் ஏழை கிறிஸ்தவனுக்கு. ஏன் அப்படி இருக்கிறது என்றால், நமக்கு ஒரே ஒரு கடவுள். அந்த ஒரே ஒரு கடவுள் ஒரே ஒரு தன்மையை, மனித தன்மையை பெற்று பூமியிலே அவதரித்த காரணத்தினாலே நம்ம எல்லோருக்கும் ஒரே ஒரு கல்லறை தான். அந்த கடவுள் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, திருவெளிப்பாடு புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. ராஜாதி ராஜா. ஒரு நாட்டை, உதாரணமாக பூட்டான், மலேசியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாங்க ஆட்சி செய்கிறாங்க. சில இடத்துல அதிபர்கள் ஆட்சி செய்கிறாங்க, சில இடத்துல பிரதம மந்திரிகள் ஆட்சி செய்கிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்று பார்ப்பீர்களேயானால், திருவெளிப்பாடு 19:16, ராஜாக்கெல்லாம் ராஜா, கர்த்தாதி கர்த்தர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கர்த்தாதி கர்த்தர் என்னும் அவருடைய நாமம் அவருடைய ஆடையிலும் வஸ்திரத்திலும் அவருடைய தொடையிலும் எழுதப்பட்டிருந்தது. இங்கே தான் நீங்கள் தியானிக்கணும். இயேசுவுடைய ஆடையில் ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ், கர்த்தாதி கர்த்தா, லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் என்று ஆடையில் மட்டும் இல்லைங்க, அவருடைய தொடையில் எழுதப்பட்டிருந்தது. அப்படி என்றால் அவர் கருத்தரிக்கும் பொழுதே தாயின் கருவறையிலே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்கின்ற ஒரு எழுத்து உருவாகி இருந்தது. இதை பார்க்க தான் கீழ்த்திசைகளிலிருந்து ஞானிகள் வந்த பொழுது அந்த தொடையில் இருக்கிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்கின்ற நாமத்தை பார்த்து அவர்கள் வணங்கினார்கள். ஏனென்றால் வணக்கத்துக்குரிய ஒரே தெய்வம் என்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேறு தெய்வங்கள் இல்லை எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆணித்தரமாக ஒரு புத்தகம், இவர்தான் ராஜாதி ராஜா, இவர்தான் கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லுகிற புத்தகம் வேத புத்தகம். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எல்லோருக்கும் ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன உரிமைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இயேசு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவினுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களேயானால், அவர் சொல்வதை கேட்டு அதன்படி நடப்பீர்களேயானால் உங்களுக்கெல்லாம் பரலோகம் காத்திருக்கிறது. பார்ப்போமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்திலே குடியிருக்கவும். நாம் தைரியமாக இருக்கலாம். நீங்கள் கேரண்டியாக தைரியமாக இருக்கலாம். என்ன கேரண்டி, என்ன தைரியம்னா, நீங்கள் இந்த தேகத்தை விட்டு போகும் பொழுது கர்த்தரிடத்தில் குடியிருக்க போகிறீங்க என்ற ஒரு தைரியமாக இருக்கலாம். அந்த தைரியம் வேறு எங்கும் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அதே 2 கொரிந்தியர் 5:10 பார்த்தீங்கன்னா, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நீங்கள் செய்கிற நல்ல காரியம், நீங்கள் செய்கிற கெட்ட காரியம்
இவை அனைத்தும் தேவனாகிய கிறிஸ்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தான் பார்த்த இல்லையா, அவர் இருக்கிற அந்த நியாயாசனத்திற்கு முன்பாக நீங்களும் நானும் செய்த நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள் இவை அனைத்தும் தேவனுக்கு முன்பாக போய் நிற்குமா. அப்போ பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்றாரு, நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. நித்திய வீடு பரலோகத்தில் உங்களுக்கு இருக்கிறது. அந்த நித்திய வீடை நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்றால் நாம் செய்கிற காரியத்தை கொஞ்சம் மாற்றிக்கணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கணும். எப்படி மாற்றிக்குவது? இயேசு எவ்வாறு வாழ்ந்தாரோ, இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதன்படி நீங்களும் நானும் நடப்போமே ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் காத்திருக்கிறது. எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் இருக்கின்ற பரலோகத்தில் தான் சந்திக்க விரும்புகிறார். அவர் உங்களை பாவப்பட்ட நரகத்திலே, தோத்து போகிற நரகத்திலே உங்களையும் என்னையும் சந்திக்க விரும்புவதே இல்லை. அதனால்தான் 2 கொரிந்தியர் 5:10 சொன்னார், அவன் செய்கிற பாவத்துக்கு ஏற்ப அவனுக்கு பரிசு கொடுக்கப்படும். எனவே நீங்கள் பாவத்தை விட்டு விட்டு எப்படியாவது இயேசுவின் அண்டையிலே வந்து சேர முயற்சி செய்யுங்களேன். முயற்சி செய்துதான் பாருங்களேன். நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விரும்புகிற ஆண்டவர் நீங்களும் நானும் அவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரே கடவுள் இருக்கிறதை நாம் பார்த்து விட்டோம், ஒரே பரலோகம் இருக்கிறத பார்த்து விட்டோம். பாவம் செய்தால் எங்கே போவாங்கன்னு பார்க்க போகிறோம். மத்தேயு 25:41 பார்க்கும் பொழுது, சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கும் இது படைக்கப்பட்டது. எது படைக்கப்பட்டது? நரகம் படைக்கப்பட்டது. அப்படி என்றால் இந்த நரகமானது உங்களுக்காக எனக்காக படைக்கப்படவே இல்லை. சாத்தானுக்கும் அவன் தூதனுக்கும். ஒருவேளை நீங்களும் நானும் பாவம் செய்வோமேயானால் நீங்களும் நானும் சாத்தானின் தூதர்களாய் மாறிவிடுவோம். எனவேதான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். தன் இரத்தத்தை கொடுத்து உங்களுடைய என்னுடைய பூர்வ ஜென்ம பாவங்களை எல்லாம் கழுவினார். கழுவி உங்களையும் என்னையும் பரிசுத்தராய் மாற்றினார். அந்த பரிசுத்தராய் மாற்றின அந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து கேட்பது, தயவு செய்து நீ சாத்தானின் தூதனாய் மாறிவிடாதே. நீ பாவம் செய்யும் பொழுது உன் பரிசுத்த அலங்காரத்தை, உன் பரிசுத்த மேன்மையை நீ இழந்து விடுகிறாய். பாவியாய் மாறிவிடுகிறாய். சாத்தானின் தூதனாய் மாறிவிடுகிறாய். அவ்வாறு மாறாதே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். பின்பு யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அவரை விசுவசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். இயேசுவை விசுவசிக்கிறவங்க, இயேசு சொல்றபடி கேட்கிறவங்க ஆக்கினை என்கிற அந்த நரகத்திற்கு தீர்க்கப்படுவதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. விசுவசியாதவன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன், கிறிஸ்தவனை மதிக்காதவன், கிறிஸ்துவின் வார்த்தைகளை உதாசீனப்படுத்துகிறவன், விசுவசியாதவன் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே தான் சிலருக்கு சந்தேகம் வரும். அப்போ நல்ல மனிதனாக இருக்காங்க, ஹிந்துவாக இருக்காங்க, முஸ்லீமாக இருக்காங்க, சீக்கியராக இருக்காங்க, புத்தராக இருக்காங்க, அவங்க எங்கே போவாங்கன்னா இந்த வசனத்தின்படி அவர்கள் நரகத்திற்கு தான் போவார்கள் என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால்
கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்டும் அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், அந்த கிறிஸ்துவை சுவைக்காமல் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். திருவெளிப்பாடு புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் நரகத்திற்கு போவார்கள் என்றால் பயப்படுகிறவர்களும், அதாவது இயேசுவை பார்த்து பயப்படுகிறாங்க, இயேசுவின் வழிகாட்டுதலை பின்பற்ற பயப்படுகிறவர்களும், அவ்விசுவாசிகளும் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இயேசுவை பற்றி அவதூறாக பேசி கொண்டிருப்பார்கள், அந்த மதம்தான் பெரியது, இந்த மதம்தான் பெரியது என்று கிறிஸ்துவர்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் எல்லாம் அவிசுவாசிகள். விசுவாசம் இருக்குமே ஆனால் இயேசுவை பற்றி அவ்வாறு சொல்ல மாட்டாங்க. சில முஸ்லிம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதத்தை பற்றி பேசும் பொழுது பீஸ் பி அப்பான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இயேசுநாதரோட நம்ம சமாதானமாக இருக்கணும், இயேசுநாதரோட சமாதானமாக இல்லைன்னா நமக்கு பரலோகம் கிடைக்காதுன்னு ஜக்கீர் நாயக்குக்கே தெரியும். அதான் அடிக்கடி அவர் சொல்வார், பீஸ் பி வித் ஜீசஸ் கிரைஸ்ட், பீஸ் பி வித் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவார். அவ்விசுவாசிகளுக்கும் அருவருப்பானவர்களுக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா அருவருப்பான காரியங்களை செய்வார்கள். பிறரை பார்த்து என்னெல்லாம் பேச முடியுமோ மதிக்க தகாத பேச்சுக்களை, அருவருப்பான பேச்சுக்களை, அருவருப்பான காரியங்களை, அருவருப்பான நடத்தைகளை செய்வாங்க. அவங்கெல்லாம் பரலோகம் போக முடியாது. கொலை பாதகர்கள், கொலை செய்பவர்கள், கொலை செய்யும்படி உந்துகிறவர்கள், கொலை செய்ய காரணமாக இருப்பவர்கள், இவர்கள் எல்லாம் பரலோகத்திற்கு போக முடியாது. விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும், விபச்சாரம் என்ன உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அந்த விபச்சாரம் பண்ணுறவங்க யாருமே பரலோகத்திற்கு போக முடியாது. உங்களுடைய சரீரங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் சரீரம் பாவம் செய்யாதபடிக்கு பத்திரமாய் பார்த்து கொள்ளுங்கள். சூனியம் செய்யாதீங்க, அவன் நாசமாக போயிடுவான், அவன் கெட்டு போகணும், அவன் அழிஞ்சு போகணுன்ட்டு சில பேர் மந்திரங்கள் மாந்தரிகங்கள்லாம் செய்வாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பரலோகத்திற்கே போக முடியாது. விக்கிர ஆராதனைக்காரர்கள், அதாவது இயேசுவை நாம் கண்டிருக்கிறோம், இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோம், இயேசு அல்லாமல் வேறு பல 33,000 கோடி தெய்வங்களை வைத்து வழிபடுறாங்க இல்லையா, அவங்க தெய்வமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதை போன்று வழிபடுகிறவர்களை தேவன் வெறுக்கிறார். எனக்கு தெரியும் யார் என்னுடைய தேவன், இயேசு கிறிஸ்து. அவர்களுக்கு அவர்கள் தெய்வமா என்று தெரியாது. தெரிந்திருந்தால் ஒரு தெய்வத்தை வழிபட்டிருப்பார்கள். தெரியாததுனால பாவம் நிறைய தெய்வங்களை வழிபடுறாங்க இல்லையா. அது போன்ற விக்கிர ஆராதனைக்காரர்களுக்கும் பொய்யர் அனைவருக்கும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இதை போல பாவம் செய்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கந்தகம் எரிகிற கடலிலே இருப்பார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இரண்டாவது, இயேசுவை நம்பி இயேசுவை நாம விசுவாசிக்கும் பொழுது இயேசு உங்களையும் என்னையும் கல்லறையிலிருந்து எழுப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேலுக்கு எழுதின புத்தகம் 37ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பிற்பகுதியை பார்க்கும் பொழுது, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களையும் உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படச் செய்வேன் என்று சொல்கிறார். இயேசுவை நம்பி இயேசுவை விசுவசித்து இயேசுவின் சொல் கேட்டு நாம நடப்போமே ஆனால் உங்களையும் என்னையும் பிரேத குடியிலிருந்து எழுப்ப இயேசு வல்லவராயிருக்கிறார். என்ன ஒரு அற்புதம் பாருங்க. எந்த ஒரு மதத்திலும் ஒரு உத்தரவாதம் இல்லை. உன்னை பிரேத குழியிலிருந்து எழுப்பி நான் பரலோகத்திலே
உனக்கு குடியிருக்க செய்வேன். சங்கீதம் 115:3 சொல்லிருக்குது அல்லவா, நம் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அந்த பரலோகத்தில் உன்னை கொண்டு போவேன்னு சொல்ல எந்த மதத்திலையும் சொல்லலை. ஒரே ஒரு மதம், ஒரே ஒரு மார்க்கம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கிறிஸ்தவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்கள் ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு அணிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நிச்சயமாக இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். காட் bless you. ரிமைன் blessed. நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இன்று 33 ஆண்டுகள் தன்னுடைய சர்வீஸை முடித்து ரிட்டையர் ஆன திரு பால் ஜிஜோனிக்காகவும் ஜெபியுங்கள். அவருடைய மகள் சாராளுக்காகவும் ஜெபியுங்கள். ரெபேக்காவுக்காகவும் ஜெபிங்க. இன்னும் எத்தனையோ பேர் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிருப்பாங்க. அவங்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். திருமண நாளை கொண்டாடுறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. God bless you.